இதில் வந்து நிறைய சீட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். சீட்ஸை வந்து டெய்லியும் ரெகுலராக ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு பிடிக்காது. அவங்க வந்து இட்லி பொடி மாதிரி அதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த இட்லி பொடியில் நான் என்னென்ன கலந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக்ஸ் சீடு, அதுக்கப்புறமேட்டுக்கா சன்ஃப்ளவர் சீடு, அதுக்கப்புறமேட்டுக்கா ஒயிட் டில், இது எள்ளு, அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து பாதாம் சேர்த்துருக்கேன். அப்புறமேட்டுக்கா கருவேப்பிலை, அதுக்கப்புறமா எப்பயுமே நார்மலாக நம்ம வந்து இட்லி பொடிக்கு சேர்க்குற மாதிரி கருப்பு உளுந்து, அதுக்கு பிறகு வந்து கடலப்பருப்பு, 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே நீங்கள் இட்லி பொடிக்கு ரெடி பண்ணுற மாதிரியே பண்ணிவிடுங்க. ஆனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து ஆட் பண்ணி தூளாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இட்லிக்கோ தோசைக்கோ டெய்லியுமே வந்து சாப்பிட்றதுக்கு இதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால், அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத் வேணுன்றவங்களுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, குழந்தைங்க, அப்புறம் ஒர்க் போகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் டெய்லியுமே ப்ராப்பராக உடம்புக்கு என்ன விட்டமின்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றது அவங்களால பொறுமையாக இருந்து எடுத்துக்க முடியாது. வீட்டில் அவ்வளோ ஒர்க் இருக்கும். அதனால் அவங்களுக்குலாம் வந்து ஈஸியாக இதை போல் வீக்கெண்ட்லேயோ இல்லை இதை பார்க்குற அம்மாவோ இல்லைன்னா அவ்வாவோ யாரோ லேடிஸ் எல்லாருடைய டேக் கேர்ஸும் இதை போல் செஞ்சு அவங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஆட் பண்ணுறதால டேஸ்ட்டு வந்து டிஃபர் ஆகுன்றதால பூண்டு வந்து கொஞ்சம் எக்ஸஸாக சேர்த்துக்கோங்க. பூண்டு இதை போல் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக ஆயில் போட்டு இதை வறுத்துக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணிங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். தூள் வந்து மணமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அதே போல் வந்து இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அளவு தெரியல, அளவு வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் வந்து அளவு வந்து சொல்கிறேன்.